இன்றைக்கி என்ன ஆச்சு ஸ்பெஷல்? புளி சேர்க்காத புதினா சட்னி தான் இன்றைக்கி ஸ்பெஷல். புளி சேர்க்காத புதினா சட்னியா? ஆமாம், அப்பச்சிக்கு ஒரே ஏப்பமாக வருதுன்னாங்க. அதனால் புளியே சேர்க்காம புதினா சட்னி பண்ணியிருக்கேன். புதினா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? குடலுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலை குறைக்கவும் நல்லாவே உதவும். அதனால் வாரத்துக்கு 2 தடவை இதை ஏதாவது ஒரு வகையில் சமையலில் சேர்க்கறது குடும்பத்தில் இருக்கவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. புதினா சட்னிக்கு புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி 1 கப் எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சம் மிளகு, ஜீரணத்தை அதிகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம். அது இல்லாமல் துருவின தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். பூண்டு 2-3 பல், கொஞ்சம் இஞ்சி. பூண்டு, இஞ்சி, மிளகு எல்லாமே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்தா கொஞ்சம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஜஸ்ட்டு அந்த நம்ம சேர்க்குற காயெல்லாம் வதங்குற அளவு இருந்தால் போதும். நிறைய எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, மிளகு, பெருங்காயம் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பூண்டு, இஞ்சியை அதில் சேர்த்துடலாம். நம்ம இது கொஞ்சம் வதங்கினவுடனே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புளி இல்லாததுனால தேவையான அளவு புளியை நம்ம தக்காளியிலேருந்து தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறவங்க கூட ஒரு 1/2 தக்காளி இல்லை ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேப் விட்டு 2-3 தடவை வதக்குனிங்கன்னா நல்லாவே வதங்கிடும். ஏன்னா நம்ம திருப்பியும் வேக வைக்க போகிறதில்ல. நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி அப்படியே சட்னியாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். திருப்பி தாளிக்கலாம் மாட்டோம். அதனால் நல்லா சுருளை வதக்கிடுங்க. ஓரளவு வதங்கினோன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின உடனே ஒரு 2-3 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை ரொம்ப கிண்டக்கூடாது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான புதினா சட்னி இப்போ ரெடி. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.